ஷாலோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நாங்கள் வாசிக்க கேட்போம். யோவான் 1 அதிகாரம் 12-13 வசனம். இந்த 2 வசனங்களையும் மிக கவனமாக கவனியுங்க. இந்த வசனத்துக்கூடாக பரிசுத்த ஆவியானவர் நீங்க யார் என்பதை மிக அழகாக, மிக தெளிவாக உங்களுக்கு புரிய பண்ணுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்: ஒன்று, நான் யார்; இரண்டாவது, என்னுடைய தகப்பன் யார்; மூன்றாவது, என்னுடைய எதிரி யார். இந்த மூன்றையும் ஒரு தேவ பிள்ளை சரியாக அறிந்திருக்கும் என்று சொன்னால், சரியாக அதை புரிந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ அது வழிவகுக்கும். நான் யார், என்னுடைய அப்பா யார், என்னுடைய எதிரி யார். இந்த வசனத்துல இருந்து நாங்கள் இதை சரியாக கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் இப்படியாக எழுதுகிறார்: அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இணைப்பில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மேல உள்ள நம்பிக்கை நிமித்தம், அவரை நீங்க நம்புறதுனால, அவரே ரட்சகர் என்பதை நீங்க விசுவாசிக்கிறதுனால இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை பார்த்து இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் உங்களை பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். அதோடு வர விடையில அந்த அடுத்த வசனத்துல யோவான் சொல்லுகிறாரு, அவர்கள் யாரு? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி என்னையும் உங்களையும் குறித்து வேதம் படியாக சொல்கிறது. நாங்கள் யாரா? இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம், நாங்கள் ஏதோ இந்த பூமியில, இந்த பூமிக்குரிய ஒரு அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பிறந்துட்டோம், எங்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இதுதான் நான் இப்படின்னு சொல்லி எங்களை குறித்து ஒரு பிழையான ஒரு அடையாளத்தை இன்றைக்கு நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், என்னுடைய அப்பா அம்மா ஏழைகள், அவர் எனக்குன்னு சொல்லி எந்த சொத்துக்களை சேர்த்து வைக்கல, அவர்கள் எனக்கு எதுவுமே செய்யல, நாங்க ஒன்றுமே இல்லாதவர்கள், எங்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்க போகுது. இப்படி தங்களை குறித்து ஒரு பிழையான, தவறான, தாங்கள் யார் என்பதை சரியாக அறிந்து கொள்ளாததுனால இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே மிக போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்னையும் உங்களையும் குறித்து சொல்லுகிறது, நீங்கள் மனுஷனுடைய சித்தத்தினால, அதாவது புருஷனுடைய சித்தத்தினால நீங்க பிறக்கல. உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து. இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவர் எப்படி அனுப்புகிறார்? ஒரு கன்னி மரியாள் என்கிற ஒரு பெண்ணை, கன்னி பெண்ணை தெரிந்தெடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே கன்னி கர்ப்பவதி ஆவது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம். ஒரு திருமணமாகாத ஒரு கன்னி பெண் கர்ப்பவதி ஆகிய ஒரு குழந்தையை பெறுவது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம். ஆனால் பிதாவாகிய தேவன் மரியாள் என்கிற அந்த கன்னி பெண்ணை தெரிந்தெடுத்து அவளுடைய கருவுக்குள்ளே அவர் தன்னுடைய வித்தை அங்கே வைக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனாலே பிறந்தவர். ரைட்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த முழு உலகமே அதை நம்புகிறது. இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தவர். அவர் மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே மனுஷனுடைய சித்தத்தில் அல்ல, மனுஷனுடைய சித்தத்தினால, அங்க புருஷனாகிய யோசேப்பினுடைய சித்தத்தினால அவர் பிறக்கல, அவர் தேவனாலே பிறந்தவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற பொழுது பவுல் சொல்லுகிறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்கிறார். அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள நானும் நீங்களும் வருகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து திருமுழுக்கு ஞானஸ்தானத்துக்கூடாக
நானும் நீங்களும் அவரிடத்திலே கடந்து வருகிற பொழுது எங்களுடைய பழைய மனுஷன், பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழிக்கப்பட்டு புதிதாக நாங்கள் பிறக்கிறோம். மறுபடியும் நாங்கள் பிறந்திருக்கிறோம். இதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மறுபடியும் பிறப்பது என்பது, நாங்கள் மறுபடியும் தாயிட வயிற்றில போய் பிறந்து வந்தோமா? இல்லை. இந்த மறுபடியும் பிறப்பு என்பது நாங்கள் தேவனாலே, தேவனுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பை குறித்து வேதம் சொல்வது, இவர்கள் மனுஷனுடைய சித்தத்தினால் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பிறப்புக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க என்று சொன்னால் நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். உங்களை குறித்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே நீங்கள் பிறந்தவர்கள். எப்படி கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவனாலே இந்த பூமிக்கு வந்தாரோ, பிதாவினுடைய வித்தாய் இருக்கிறார் இயேசு, அதே போலதான் நானும் நீங்களும் பிதாவாகிய தேவனுடைய வித்தாய் இருக்கிறோம். தேவனாலே நாங்கள் பிறந்தவர்கள். நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்க சொல்லுகிறார் யோவான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்த, நாங்கள் அங்க யோவான் 1:12-13 எப்படி பார்த்தோம்? நாங்கள் தேவனாலே பிறந்திருக்கிறோம். ரைட்? பிதாவாகிய தேவனாலே நாங்கள் பிறந்திருக்கிறோம். இங்க தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் பாவம் செய்தாரா? இல்லை. அவரிடத்தில் எந்த ஒரு குற்றமும் நீங்க காண முடியாது. ஒரு குற்றமும் நீங்கள் அவரிடத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அவர் அவ்வளவு பரிசுத்தமாய், பரிசுத்தராய், பிதாவினுடைய குமாரனாய், பிதாவை வெளிப்படுத்துகிறவராய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஏன்? அவர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன். அவர் அந்த குமாரத்துவத்திலே அவர் நிலைத்திருந்தவராய் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி அவர் தன்னை காண்பித்தார். ஆகவே அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவர் நானும் நீங்களும் தேவனாலே நாங்கள் பிறந்திருப்போம் என்று சொன்னால் நாங்கள் பாவம் செய்ய முடியாது. நாங்கள் பாவம் செய்ய முடியாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். எங்களை நாங்கள் காத்து கொள்ள முடியும். ஏன்? நாங்கள் தேவனாலே பிறந்திருக்கிறோம். பாவத்துக்கு விலகி ஓடி நாங்கள் எங்களை காத்து கொள்ள முடியும். பரிசுத்தமாய் எங்களால் வாழ முடியும். ஏன்? எப்படி? நாங்கள் தேவனாலே பிறந்திருக்கிறோம். அதே வசனம் சொல்கிறது, பொல்லாங்கன் அவனை தொடான். யாரை? தேவனாலே பிறந்த ஒரு மனுஷனை பொல்லாங்கன் தொடான். பிசாசு தொட முடியாது. பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால பிறந்தது உண்மை என்று சொன்னால், இதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து இந்த சத்தியத்தில் வாழுவீர்கள் என்று சொன்னால், உங்களை பிசாசானவன் தொட முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். ஏன்? அவன் வந்து ஆளுகை செய்வதற்கோ அதிகாரம் எடுப்பதற்கோ இயேசுவினிடத்தில் பிசாசுக்குரிய காரியங்கள் எதுவும் இல்லை. பிசாசால இயேசுவை தொட முடியவில்லை, தொட முடியாது. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிற பொழுது பிசாசு விலகி ஓடி போகிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கூட, பாஸ்டர் எனக்கு பிசாசு இப்படி, பிசாசு தொல்லை, பிசாசு இப்படி செய்யறான், அப்படி செய்யறான், பிசாசின் கட்டுகள், செய்வினை, சூனியம், இப்படி தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே பிசாசினாலே கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இப்படி இதுக்குள்ளே கடந்து போகிறார்கள்? ஏன்? என்ன காரணம்? யாரை பார்க்க சொல்ல, இவர்கள் தாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை, தாங்கள் யார் என்கிற சத்தியத்தில் நிலைத்திருக்கவில்லை. அதனால பிசாசு இலகுவாய் அவர்களை தொடுகிறான். ஆனால் வேதம் சொல்லுது, தேவனால பிறந்தவனை பொல்லாங்கன் தொடான். உங்களை பிசாசு தொட முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான் சத்தியம். நீங்கள் தேவனாலே பிறந்தது உண்மை என்று சொன்னால், இந்த சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், பிசாசு உங்களை தொட முடியாது, பொல்லாங்கன் உங்களை தொட முடியாது. தொடுவது என்பது ஒரு முதல் படி. தொடக்கூட முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி பிசாசுடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க முடியும்? நீங்கள் இடம் கொடுக்காமல் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலே உள்நுழைய முடியாது. அநேக பிசாசுக்கு வாசல்களை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை அறியாதனால விடுதலையை பெற முடியாமல் பிசாசோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். பிசாசின் கிரியைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நினைப்பில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான அம்மா, அப்பா, சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய்? சிந்தித்துப்பார். நீ யார் என்பதை சரியாக அறிந்து கொள்.
நீ தேவனாலே பிறந்தவன். நீ மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனாலே பிறந்தவன், தேவனுக்கென்று பிறந்தவன். உன்னுடைய பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, பிசாசுடைய கிரியையில் உள்ள அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எல்லாம் ஒழிக்கப்பட்டாயிற்று. அது ஒளிந்து போயிற்று. நீ இப்பொழுது புதிய மனுஷனாயிருக்கிறாய், புதிய சிருஷ்டியாயிருக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறாய். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீ புதிதாக்கப்பட்ட ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையுடைய ஒரு புதிய மனுஷன் நீ. இந்த புதிய மனுஷனுக்குள்ளே பிசாசுடைய கிரியில் இருக்க முடியாது. இந்த சத்தியத்தை நீ புரிந்து கொள்வாய் என்று சொன்னால் இந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். எல்லா பிரச்சனைகளையும் இருந்து, பிசாசுடைய எல்லா கிரியைகளையும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை இந்த சத்தியம் விடுதலை ஆக்கும். சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும் என்று சொன்னேன். இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்க எங்கெல்லாம் இருந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்ட நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு அவர் சகல அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன், தேவனால பிறந்த என்னை பொல்லாங்கன் தொட முடியாது. இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, இந்த சத்தியத்தை நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஜெயம் எடுத்துருவீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. அம்மா, நீ ஜெயிக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ யார் என்பதை அறிந்து கொள். உன்னுடைய அப்பா பிதாவாகிய தேவன், அவர் உன்னுடைய கடவுள் அல்ல, அவருடைய அப்பா. நீ அவராலே பிறந்திருக்கிறாய், அவருடைய வித்தாயிருக்கிறாய், அவருடைய வித்தாயிருக்கிறாய். நீ அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் வாழ்வதற்கு எப்படி குமாரனாகிய கிறிஸ்து அந்த குமாரத்துவத்திலே வாழ்ந்தாரோ அதே போல நீங்களும் நானும் அந்த குமாரத்துவத்திலே அவருடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் நீங்கள் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர்களை முன்குறித்திருக்கிறாராம். ரோமர் 8:29 சொல்லுகிறது. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய். எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் கிறிஸ்துவை போல நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு. கிறிஸ்து இந்த பூமியில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், அவர் இந்த பூமியில என்னென்ன காரியங்களை நடப்பித்தார், அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு நானும் நீங்களும் பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூத்த குமாரன், நானும் நீங்களும் இளைய குமாரத்திகளாக இருக்கிறோம். இதுதான் சத்தியம். நம்முடைய அப்பா பிதாவாகிய தேவன், அவர் நல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை அவர் நேசிக்கிறார். பிதாவாகிய தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் எப்படி தம்முடைய மூத்த குமாரனாகிய கிறிஸ்துவை பார்க்கிறாரோ அதே போலதான் உங்களையும் பார்க்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, பிதாவாகிய தேவன் உன்னை அப்படித்தான் பார்க்கிறார். கிறிஸ்துவை போலதான் உன்னை பார்க்கிறார். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீ அவருக்கு பிள்ளையாயிருக்கிறாய். நீ அவருக்கு பிள்ளையாயிருக்கிறாய். நீ பிள்ளையாகும்படி உனக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நீ அவராலே பிறந்திருக்கிறாய். நீ அவராலே பிறந்திருக்கிறாய். நீ விசுவாசி, நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன், பொல்லாங்கன் என்னை தொடான், பொல்லாங்கன் என்னை தொடான். தேவனாலே பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறான். நீ உன்னை காத்துக்கொள். பிசாசுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்காத. எந்த சூழ்நிலை பிசாசுக்கு உன்னை விட்டு கொடுக்காத. அவனுடைய பாவ செயல்கள் உன்னை விட்டு அகற்றி போடு. அவனுடைய கிரியைகளை உன்னை விட்டு அகற்றி போடு. நீ சொல்லு, நான் தேவனாலே பிறந்தவன், நான் தேவனாலே பிறந்தவன், பொல்லாங்கன் என்னை தொட முடியாது, பொல்லாங்கன் என்னை தொட முடியாது. நீங்கள் ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைகள். கிறிஸ்து ஜெயித்தார். பிசாசினாலே வந்த சோதனைகள் ஜெயித்தார். அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். அவனை விட்டு விலகி போனார். உடனே பிசாசு அவனை விட்டு விலகி போனார். நீங்க சொல்ல முடியுமா? உங்க வாழ்க்கையை கெடுக்கிற, உங்க வாழ்க்கையில போராடுகிற, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை, கஷ்டங்களை, கவலைகளை, கண்ணீர்களை, வியாதிகளை கொண்டு வருகிற அந்த பொல்லாத ஆவிகளை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா? அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு அந்த அதிகாரம் இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? சொல்லி பாருங்க. எப்படி இயேசு பிசாசை அதட்டினாரோ, இயேசு போகிற இடங்கள் எல்லாம் பிசாசு ஓடினது. பிசாசு பிடித்த மனிதர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இயேசு ஒரு பட்டணத்தில் இறங்குற பொழுது பிசாசு பிடித்த மனுஷன் சொல்லுகிறான். இந்த பிசாசு சொல்லுகிறது, இயேசுவே, உமக்கும் தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன? எங்களை துன்பப்படுத்தவா, வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர்? அப்படி பிசாசு அலறி ஓடுது. பிசாசுக்கு தெரியும் இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பிசாசு அறிந்திருந்தது. அது பிசாசை சொல்லுது, உன்னதமான தேவனுடைய குமாரனே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி கேட்குது. அதுக்கு தெரியும் இவர் குமாரன், இவர் குமாரன். குமாரனோடு நான் போராட முடியாது, குமாரனுக்கு முன்பதாக நிற்க முடியாது என்பதை பிசாசு அறிந்திருக்குது. இன்றைக்கு நானும் நீங்களும் குமாரத்துவத்தில் இல்லாதனாலதான் இன்றைக்கு பிசாசன் உங்களுடைய வாழ்க்கையை போராடி கொண்டிருக்கிறான். நீங்க எப்ப குமாரன் குமாரத்தி என்கிற அந்த குமாரத்துவத்தில் வந்து நிற்கிறீங்களோ அங்கே நீங்கள் ஜெயம் எடுக்க ஆரம்பிப்பீங்கள். அங்கே பிசாசு உங்களை கண்டு பயப்படுவான். ஓ, இது தேவனுடைய குமாரன் என்று பயப்படுவான். அன்றைக்கு பிசாசு இயேசுவுக்கு பயந்தான்.
இயேசு தேவனுடைய குமாரன் என்பதனால பயந்தான். நீங்களும் தேவனுடைய குமாரன் குமாரத்தியா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை கண்டு பிசாசு பயப்படுவான். உங்களை கண்டு பிசாசு பயப்படுவான். உங்களை அவன் தொடமாட்டான், தொட முடியாது. தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. குமாரனை குமாரத்தியை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. நீங்க தேவனுடைய புத்திரர்களாய் குமாரர்களாய் நீங்கள் வெளிப்பட வேண்டும். ரோமர் 8வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை இறுதியாக வாசித்து உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. அதுக்கு முன்பதாக 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அதாவது தேவனுடைய குமாரர்களாய் இருக்கிறார்கள், குமாரத்திகளாய் இருக்கிறார்கள், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். அப்படி 19வது வசனம் சொல்கிறது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? முழு சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய குமாரர் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய குமாரர்கள் புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும். அந்த குமாரத்துவத்துக்கு புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக முழு சர்வ சிருஷ்டியும் வேகமாய் தவித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 22வது வசனம் சொல்லுது, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் வேகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஏன்? இந்த குமாரர்கள் வெளிப்பட வேண்டும். நீங்கள் நானும் குமாரர்களாய் குமாரத்திகளாய் நாங்கள் எழும்புகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க தேசத்திலும் உங்க பட்டணத்திலும் மாற்றத்தை பார்ப்பீங்க. என்றால் அதற்காகத்தான் முழு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த குமாரத்துவத்தில் எழும்புங்க. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. சத்தியத்தை நிலைத்திருங்க. நான் தேவனாலே பிறந்தவன், தேவனுடைய குமாரன் என்கிற அந்த அடையாளத்தை தரித்து கொண்டு அதில் நீங்கள் நிலைத்திருப்பீங்கன்னு சொன்னால், அந்த அதிகாரத்தோடு பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீங்கன்னு சொன்னால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதை சொல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு இந்த இணைப்பில் இருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, கஷ்டங்களோடு, கண்ணீரோடு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், உங்களை பொல்லாங்கன் தொடான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த சத்தியத்தை ஆழமாய் உங்களுடைய இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்கள். பிதாவாகிய தேவனை நோக்கி பாருங்கள். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக சத்தியத்தையும் அறிவீர்கள். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். நீர் பேசின இந்த வார்த்தை, இந்த சத்தியத்தினூடாக உங்களுடைய பிள்ளைகள் விடுதலை அடையட்டுக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் நீங்கட்டுக்கும், பிரச்சனைகள் நீங்கட்டுக்கும், கவலைகள் கண்ணீர்கள் மாறட்டுக்கும், ஒரு சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டுக்கும், கடன் பிரச்சனைகள் மாறட்டுக்கும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு செழிப்பு உண்டாகும்படியாக நான் பேசுகிறேன். இவர்கள் தாங்கள் யார் என்பதை சரியாக அறிந்து கொண்டு தேவனாலே நான் பிறந்திருக்கிறேன் என்கிற அந்த உறுதியான சத்தியத்திலே நிலைத்திருந்து தங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டுக்கும். தேவனாலே பிறந்தவனை பொல்லாங்கன் தொடான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, அந்த வார்த்தையின் பிரகாரமாக இவர்களை எந்த பிசாசும் தொடுவதற்கு இவர்கள் அதிகாரம் கொடுக்காமல் இவர்கள் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளா இவர்கள் வாழ, இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க, இந்த சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாய் நான் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுடைய ஜீவன் கடந்து போகட்டும். இப்பொழுதே இவருடைய பிள்ளைகள் விடுதலை அடையட்டுக்கும் அப்பா. ஒரு பெரிதான விடுதலை உண்டாகட்டுக்கும். இந்த பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.